அடுத்து தமிழகத்துல என்டிஏவுக்கு எடப்பாடி பழனிசாமி தான் தலைமைன்னு நயினா நாயந்தர் உட்பட எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அவர் வந்து பாஜக தலைமை அப்படின்ற மாதிரி ஒரு நேற்று நான் பதில் சொல்லியிருந்தேங்கன்னா, அது எங்களுடைய கட்சி, எங்களுடைய கூட்டணி, எங்களுடைய தலைவர்கள் அவங்க மக்கள் முன்னால எப்படி அப்படின்னு சொல்லிட்டாங்க. திரு விஜய் அவர்கள் கைத்தட்டு பெறுவதற்காக அவங்க கட்சிக்குள்ள அவர் என்ன வேணாலும் நரேட்டிவ் செட் பண்ணிக்கிட்டோ அது அவருக்கு விட்டது. அதனால் தமிழக மக்கள் எல்லோருக்குமே தெரியும் யார் இன்னைக்கு வந்து முதலமைச்சராக இருக்கிறாங்க, எதிர்க்கட்சி தலைவராக யார் இருக்கிறாங்க, தேர்தலுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு. அதனால் இன்னைக்கு வந்து விஜய் அவர்களை பொறுத்தவரை நான் ஏற்கனவே நேற்று காலையில் கோயம்புத்தூரில் சொன்னது போல அந்த அரங்கத்துக்குள் இருக்கக்கூடிய தன்னுடைய தொண்டர்களுடைய விசிலுக்காக கைத்தட்டலுக்காக பேசிய பேச்சாக மட்டும்தான் இருந்தோ தவிர ஒரு டெப்தா ஒரு சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு வாக்காளனா எதற்கு நான் உங்களுக்கு ஓட்டு போடணும், எதற்கு மாற்றம் வேண்டும் அப்படிங்கிற பேச்சா இல்லை. அதனால் அதை கடந்து போய் விடலாங்கண்ணா. திருப்பரங்குன்றத்தில் அந்த நீதிமன்றம் உத்தரவிட்டு அந்த தீபம் ஏற்ற விடல. ஆனால் நீதிமன்றத்தில் போய் அந்த மன்னிப்பு கடிதம் கொடுத்துருக்காங்க, நிபந்தனையற்ற மன்னிப்பு கடிதம் மாவட்ட ஆட்சியர் கொடுத்துருக்காங்க. தமிழக அரசு கொடுத்த மாதிரி தான் நம்ம பார்த்துக்கிறோம். 100%ங்கண்ணா. தமிழக அரசு முதலமைச்சரே வந்து கொடுத்ததா தான் எடுத்துக்கணும். ஒரு மாவட்ட ஆட்சியர் என்பது முதலமைச்சரை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேட் இன்ஸ்ட்ருமெண்ட். அவர் அந்த மாவட்டத்தில் ஸ்டேட் யார், அரசு யாருன்னு கேட்டிங்கன்னா மாவட்டத்தினுடைய ஆட்சியர், காவல் கண்காணிப்பாளர், போலீஸ் கமிஷனர். இன்னைக்கு அவங்க போய் கோர்ட்டு முன்பு நின்று மன்னிப்பு கேட்குறாங்கன்னா இது எந்த அளவுக்கு சீரியஸாக போயிருக்கு, எந்த அளவுக்கு முதலமைச்சர் வாக்கரசியலுக்காக மைனாரிட்டியை தாஜா செய்ய வாக்கரசியலுக்காக இதை எக்ஸ்கலேட் பண்ணி இந்த நிலைமை கொண்டு வந்து நிறுத்திட்டார். இன்னைக்கு யார் பலிகாடாவாக மாறி இருக்கின்றார்கள் என்றால் அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியரும் காவல்துறை கமிஷனரும் இன்னைக்கு பலியாடு மாதிரி நிற்கிறாங்க. அதனால தான் நேற்று நாங்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் கேட்டது, இன்னும் நீதியரசர்கள் ஒரு படி மேலே போய் அந்த ஆட்சியருக்கு யார் ஃபோன் பண்ணாங்க, ஆட்சியருக்கு இந்த மாதிரி செய்ய சொன்னது யார். ஏன்னா ஏற்கனவே அந்த டிவிஷன் பெஞ்சு அதில் நமக்கு ஊர்ஜிதம் ஆயிடுச்சு. அந்த 144 CRPC என்ன போட்டாங்களோ அதே ஃப்ராட் என்பது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அது டிவிஷன் பெஞ்சிலேயே சொன்னாங்க இதே ஒரு ஃப்ராட் அப்படி. ஆனால் இன்றைக்கி தப்பான ஒரு 144 தடை உத்தரவு போட்டு அதில் யாரோ மேலிருந்து கொடுத்த அழுத்தத்திற்கு பணிந்து ஒரு காவல்துறையும் மாவட்ட ஆட்சியரும் தான் செய்ய வேண்டிய கடமையிலிருந்து தவறி இன்னைக்கு தமிழ்நாடு ஸ்டேட்டே மக்கள் மன்றத்தில் அவமானப்பட்டு நீதியரசர்கள் முன்பு நீதிமன்றத்தில் வெட்கி தலைகுனியும் அளவுக்கு இன்னைக்கு நிலைமையை கொண்டு வந்து விட்டுருக்கிறாங்க. இதிலிருந்தே புரிந்து கொள்ள வேண்டும் கலவரத்தை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செஞ்சது யார். பழியை வந்து இன்னைக்கு நம்முடைய கட்சியின் மீது, நம்முடைய தோழர்கள் மீது, சகோதரர்கள் மீது போடுறாங்க. இன்னைக்கு வெட்ட வெளிச்சமாக நீதிமன்றத்தில் தமிழக மக்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு இந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனையை உருவாக்கியதே திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான அரசு. காரணம் எதற்காக? வாக்கு அரசியலுக்காக, ஓட்டு அரசியலுக்காக. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.